ஹாய் கைஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி சின்ன மருமகள் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்தோடனே தாமரை அம்மாவையும் தான் சாவித்திரியும் காமிப்பாங்க. புரோக்கர் வந்து இது மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னோடனே தாமரை யாருக்கு பொண்ணு பேருன்னு கேட்டோன்னே தாமரை சொன்னோடனே தாமரைக்கு ஒரே ஹாப்பி ஆகிடும். சரி, மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் வாங்கி பார்ப்பாங்க. இருக்கிறதுலே பணக்கார மாப்பிள்ளை யாருன்னு கேட்டோடனே ஒரு ஃபோட்டோ காமிச்சு இவருக்கு வந்து 1 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னோடனே இருக்கிறதுலே பணக்கார மாப்பிள்ளைக்கு 1 ஏக்கர் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்களுக்கு 2 பேருக்குமே அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ராஜாங்க வந்துட்டு என்ன தரகரே மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுத்து வந்தீங்களா? நான் அவர் பார்ப்பாரு. அவர் ஃபோட்டோ பார்த்துட்டு எதுவுமே அந்தளவு திருப்தியாக இல்லை, நீ போயிட்டு வேறு நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வா சொன்னோன்னே இவங்க சொல்லுவாங்க, ஆமாம் 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் கொண்டு வராதிங்க, 100 ஏக்கர் 500 ஏக்கர் கொண்டு வாங்கன்னு இவங்க திட்டுவாங்க. பண காசை பார்க்கக்கூடாது, மாப்பிள்ளை குணத்தை பார்த்து தான் மாப்பிள்ளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் திட்டி அனுப்பிடுவாங்க. இங்கே சேது வந்து தமிழ் எழுதி வச்சுட்டு போன குரலுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்ச உடனே சரி, இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன்ற மாதிரி ஏதோ ஒன்று எழுதிடுவான். அப்புறம் தமிழ் வந்தவொடனே நீ காலையில் ஒன்று எழுதினல, அதுக்கு பதில் இதுதான் சொல்லிட்டு கொடுத்தவொடனே தமிழ் வந்து நான் சாதா மனுஷியாவே இருந்துட்டு போயிடுறேன், நான் வந்து ஒரு பெரிய மாமனிதன்லாம் கிடையாது, நான் நார்மல் மனுஷி தான் சொல்லிட்டு அவன் மன்னிக்காமலே போயிடுவா. இங்கே வந்து காவியா வந்து அவங்க அப்பா சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து பேசாம போஸ் ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட வந்து போகலான்னு இருப்பா. அதுக்குள்ளே போஸ் வந்து அவன் அங்கே பார்த்தான்ல அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு நினைப்பில் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக காவியா வந்துட்டு ஏன் என்னை பார்த்தோன்னே இப்போ காவியா பார்த்தோன்னே பதறி அடிச்சு எழுந்திருப்பான். ஏன் என்னை பார்த்தோன்னே பதறீங்கன்னு சொன்னோன்னே ஏதோ சொல்லி சமாளிச்சிருவான். சரி வாங்க வந்து ரூமில் படுங்கன்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு அங்கே வந்தால் தூக்கம் வராது, நான் இங்கேயே படுத்து பழகிட்டேன், அதனால் நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். காவியா எவ்வளோ கம்பல் பண்ணுவான், ஆனால் வரமாட்டேன்னு சொல்லுவான். சரி அப்புறம் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு அவளும் போயிடுவா. இங்கே சாவித்திரியும் தாமரையும் பேசிப்பாங்க. எனக்கு மட்டும் பணக்கார மாப்பிள்ளையா பார்க்கலன்னா நான் கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன், எழுதி வச்சுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. சரி வீட்டில் எங்கள் அண்ணா பண்ணுறதா பண்ணிட்டோம், நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இருப்பாங்க. இங்கே சேது தமிழை சமாதானப்படுத்துறதுக்காக ஏதேதோ பாட்டெல்லாம் பாடுவா. அதுக்கு தமிழும் பதிலுக்கு சேரவே மாட்டேன்ற மாதிரி அவள் ஒரு பாட்டை வந்து போட்டு காமிச்சிட்டு இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.